ஹாய், நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன். இன்னைக்கு ஏஸ் படம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, விஜய் சேதுபதி அவரோட பழசெல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு மலேசியா போகிறாரு. அங்கே யோகி பாபு சந்திக்கிறாரு. யோகி பாபு இவர் போல்ட் கண்ணன்னு சொல்லிட்டு அழைக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவருக்கு தங்குற இடம், அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. இந்த மாதிரி அவர் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே விஜய் சேதுபதி ஒரு 2 பொண்ணுங்களை சந்திக்கிறாரு. ஒன்று அந்த ஹோட்டலோட ஓனரு, இன்னொன்று ஹீரோயின். ஸோ இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பண கஷ்டம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஏதாவது உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபுட்ட கொஞ்சம் கடனாக கொஞ்சம் காசு மாதிரி கேட்குறாரு. அவர் ஒரு இடம் கூப்பிட்டு போகிறார். அங்கே கேசினோ அந்த மாதிரிலாம் இருக்குது. சரி, அங்கே கார்டு கேமில் போக்கர் கேமில் நம்ம நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு தேவையில்லாமல் கடன் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஆரம்பிக்கிறாரு. இவர் நிறைய ஜெயிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த உடனே அந்த கேசினோட ஓனரே இவருக்கு அகேன்ஸ்டாக விளையாடுறாரு. இவர்கிட்ட காசு இல்லைன்னு காசு கடனாக வேற கொடுக்குறாரு. இவர் ஒரு 5 லட்சம் வெள்ளிக்கு மேலே ஜெயிச்சிடறாரு. பட் அந்த ஹோட்டலில் அந்த கேசினோ ஓனர் இவர்கிட்ட ஒரு ஏமாத்திரம் பண்ணி அவர் ஜெயிச்ச மாதிரி கணக்கு காமிச்சிடறாரு. இந்த தில்லுமுலை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கூட அவர் என்கிட்ட கண்ணு இருக்குது, இத்தனை ஆளுங்க இருக்கும், உங்களால் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரிலாம் பேசி கையெழுத்தெல்லாம் வாங்கி அனுப்பிச்சி விட்றாரு. இப்போ இந்த கடன் பிரச்சனைலேருந்து எப்படி தப்பிக்கிறாரு, மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி உதவுறாரு, இந்த ஆளை சும்மா விட்றாரா இல்லையா, இதுதான் படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு காமெடி த்ரில்லர் ஜானரில் எடுத்திருக்காங்க. இதில் கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸாக கொஞ்சம் இருக்குது. பட் ரொம்ப ஹெவி ஆக்ஷன்லாம் கிடையாது. இதில் காமெடி ஜானர்னு வரும்போது யோகி பாபுவை ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணியிருக்காங்க. காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில காமெடிஸ் சிரிக்கிற மாதிரி இருக்குது. பட் நிறைய இடத்துல காமெடிஸ் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அது இந்த படத்துக்கு ஒரு மைனஸ். படம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் படம் நல்லாவே போகுது. ஒரு ஆவரேஜாக ஒரு இந்த லேக் இல்லாமல் நல்லா போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் வரைக்குமே படம் கொஞ்சம் லேக் ஆகி உட்காருது. செகண்ட் ஹாஃப் அதே மாதிரி ஒரு 1/2 hour வரைக்கும் படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த கிளைமேக்ஸில் ஒரு பெரிய முடிச்செல்லாம் போட்டு இதுலேருந்து எப்படி தப்பிப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கொண்டு நிப்பாட்டுறாங்க. ஸோ இவங்க ஒரு பெரிய ஒரு பிளான்லாம் பண்ணுறாங்க, மாஸ்டர் பிளான் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அந்த பிளானை ஆடியன்ஸை சொல்லாமல் அந்த பிளான் நடக்க ஆடியன்ஸுக்கு ரிவீல் பண்ணிட்டு வராங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு பயங்கரமான பிளானான்னு யோசித்தோன்னா, அந்த ரிவீல் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய பிளான் இல்லை, ரொம்ப ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான் இவங்க பண்ணுறாங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை இல்லாமல் போச்சு. ஸோ டுவர்ட்ஸ் எண்டெல்லாம் படம் ரொம்பவே லேக்காக போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ ஓவராலாக இது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு பெரிய ஒரு கண்டென்ட்டே இல்லாமல் ஒரு கதை ஒரு ஜஸ்ட் ஒரு லைட் வெயிட்டாக ஒரு காமெடி ஜானரில் ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகலை. இது ஒரு ஆவரேஜான படம் தான் சொல்லுவேன். ஏன்னா ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டான படம் கிடையாது, அதே மாதிரி ஒரு ரொம்ப மோசமான படம் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், விஜய் சேதுபதியோட ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய படங்களில் ஒரு லவர் அந்த மாதிரிலாம் அவர் நடிச்சக்கூடிய ஒரு படங்களில் என்ன மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் காமிப்பார், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் காமிச்சிருக்காரு. அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு யூத் கெட்டப்பில் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அது விஜய் சேதுபதி ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். இன்னொன்று நம்மளுக்கும் அவரை அந்த ஒரு பழசெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துறாருன்னு வச்சுங்களேன். ஹீரோயின் சைடில் எனக்கு ஒரு பெரிய மைனஸ்னா, 2 பேருமே பெரிய அளவுக்கு ஒரு நான் ஆர்டிஸ்ட் கிடையாது. எனக்கு அந்த ஹீரோயினை பார்க்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு பொண்ணை காமிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 2 ஷார்ட்டு போகிற வரைக்கும் எனக்கு இந்த ஹீரோயினா இல்லை அந்த ஹோட்டலில் உள்ள பாஸானு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகுது. 2 பேரும் கொஞ்சம் சிமிலாரிட்டியாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ஒரு 2 ஷார்ட் 3ஆவது ஷார்ட் வரும்போது ஓகே இது ஹீரோயினா, இல்லை இது ஹோட்டல் பாஸ் அப்படிங்கிறத மாதிரிலாம் நம்மளுக்கு தோணுது. ஸோ அந்த இடம் கொஞ்சம் ஒரு ஆடாக இருக்குது. அப்புறம் நம்ம ஒரு பப்ளு இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கிளாமர் வைக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ்லாம் இருந்துச்சு. பட் டேரக்டர் கிளாமர் நான் சுத்தமாக தொடமாட்டேங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் பப்ளு கேரக்டர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் ஒரு உமனைசர். ஸோ ஃபுல் டைம் ஒரு பொண்ணை கூட வச்சுருக்காருங்கிற மாதிரி ஒரு டோட்டல் படத்துலேயே அந்த சீக்வன்ஸ் நிறையவே இருக்கும். பட் அந்த பொண்ணை கூட பார்த்தீங்கன்னா பயங்கர டீசனாக காமிச்சிருப்பாங்க. அவள் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணால் கூட அது வெளியில் இந்த விதமான கிளாமரான விஷயம் எதுவுமே இந்த படத்தில் காமிக்கல. படம் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு, மியூசிக் ரொம்ப பிரமாண்டமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த மலேசியாவில் இவங்க ஷார்ட்ஸ் எல்லாம் சூப்பராக காமிச்சிருக்காங்க. கண்ணு குளிர்ச்சியாக படம் ஃபுல்லாக சூப்பரான ஷார்ட்ஸு. உண்மையிலே சினிமாட்டோகிராஃபர் நல்லா ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டிஐ டீமும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மகாராஜாவுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிகன்ஸ்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி இவங்க 2 பேர் தான் ஒரு ப்ராமினெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மகாராஜா பெரிய ஹிட் ஆச்சு. அந்தளவுக்கு இந்த படம் ஹிட் ஆகுமானா கண்டிப்பாக இந்த கதை சொதப்பினால, அந்த திரைக்கதை சொதப்பினால அந்தளவுக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த படத்துக்கு ரொம்ப கம்மி தான். பட் ஒரு ஆவரேஜான ஒரு படம், ரொம்ப மோசமான படம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்க வேறு ஒர்க் இல்லை, ஒரு தடவை பார்க்கலாம்னா கண்டிப்பாக அந்த படம் பார்க்கலாம்.
பார்த்தே தீர்மான்னு கேட்டால் இது படம் வந்து தவிர்த்துக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.